ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியான கேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து ஈஸியாக இருந்தாலுமே நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ தான் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்கன்னா இந்த டிசைனை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல்ரெடி நான் க்ரம் கோட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்காக மெயின் கோட் பண்ணிகிட்ருக்கேன். மெயின் கோட் போட்டு நீட்டாக ஐசிங் பண்ணி நான் எடுக்க போகிறேன். இந்த கேக் டிசைனுக்கு நான் பெருசாக நாசில்ஸ்லாம் யூஸ் பண்ணலை. பைப்பிங் பேக்கில் உள்ள டிப்பை மட்டும் நான் கட் பண்ணிட்டு தான் டிசைன் பண்ண போகிறேன். இப்போ நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் மஷ்ரூமோட ஸ்டெம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் வந்து நான் அங்கங்கே எனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல வந்து ஸ்டெம் மாதிரி போட்டுட்ருக்கேன். அந்த டிப்பை கட் பண்ணதை வச்சு ஃபுல்லாக கேக்கோட சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டெம் மாதிரி மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் பைப்பிங் மேலே கலர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ மஷ்ரூமோட டாப் நம்ம போட்டு ரெட் கலரில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன ரவுண்டாக போட்டிருந்தேன். சரி, அது கரெக்டாக இல்லைன்னு மறுபடியும் கொஞ்சம் பெருசு பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா கொஞ்சம் ரவுண்டாக கொஞ்சம் பெருசு பண்ணால் நீட்டாக. அதுக்கப்புறம் மஷ்ரூம் டாப்பில் வந்துட்டு ஒயிட்டாக டாட்டாக வச்சு இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பைப்பிங் பேக் எடுத்து டாட்டாக மஷ்ரூம் ஃபுல்லாக அங்கங்கே வச்சு எடுத்துக்கிறேன். பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தது. சுற்றியும் நான் எடுத்து பண்ணிக்கிறேன். இப்படி அடுத்தது நம்ம வந்து ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்டெம் போடுறதுக்காக ஒரு க்ரீன் கலரில் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு அங்கங்கே ஸ்டெம் மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். க்ரீன் கலரில் எப்படி வேணாலும் இஷ்டப்படி போட்டுக்கலாம். இதுக்கும் நான் நாசல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. லைட்டாக டிப்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு சுற்றி போட்டுட்ருக்கேன். அடுத்து ஃப்ளவர் போட்டேன். அதுக்கும் நான் நாசல்ஸ் யூஸ் பண்ணலை. ஒயிட் கலர் எல்லோ கலர்லலாம் வந்து டிப்பை வந்து வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் க்ரீன் கலர் லீவ்ஸ்க்கு மட்டும் நாசல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது லீவ்ஸ் மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். நான் சுற்றி எங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்துலலாம் நம்ம லீவ்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது கிராஸ் எஃபெக்ட்காக நான் பைப்பிங் பேக்கை வச்சு நான் அப்படியே லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஆக்சுவலி நான் கிராஸ் நாசில் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அதில் வந்து எனக்கு நீட்டாக வரல. ஸோ இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணேன். எனக்கு நீட்டாக வந்தது. பார்க்க அழகாகவும் இருந்தது நீட்டாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சின்ன பைப்பிங் மேலே லைட்டாக டிப்பை கட் பண்ணி விட்டுட்டு அப்படி குத்தி எடுத்தால் போதும், நீட்டாக வந்துடும். இப்படியே பண்ணிங்கன்னா சுற்றி அழகாக கிராஸ் எஃபெக்டில் சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு அடுத்தது தான் எனக்கு இருக்க பெரிய டாஸ்கே. என்ன டாஸ்க்னால் கேக்கு மேலே நேம் எழுது தான். சரி, எவ்வளோ மெத்தட் ட்ரை பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கேக் மேலே நீட்டாக எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரவே மாட்டேங்குது. அதனால் எப்போவுமே நான் வந்து கேக் மேலே எழுதி கொடுக்க மாட்டேன். ஃபாண்டடில் தான் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். பட் இந்த கஸ்டமர் கண்டிப்பாக எனக்கு இந்த கேக் மேலே எழுதி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் பொறுமையாக எழுதிட்டுருக்கேன். நான் இப்போ ஓரளவுக்கு நீட்டாக தான் வந்தது. ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. கொஞ்சம் அதை ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். என்னாவது மெத்தட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் எனக்கு நீட்டாக எழுதுறதுக்கு.
ஒரு வழியாக எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சுற்றி நான் வந்து ஃப்ளவர் டிசைன் தான் போட போகிறேன். அதே மாதிரி எல்லோ கலரில் டிப் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வச்சு டாட் டாட்டாக வந்து அங்கங்கே அப்படி எல்லோ கலரில் நான் போட்டுட்ருக்கேன். எல்லோ, ஒயிட்டு எந்த கலரில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் பிடிச்ச டிசைனில் போட்டுக்க வேண்டியதான். போட்டு முடிச்சிட்டேன். இதில் ஒரு பிக் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் சொல்கிறேன் பாருங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு. கஸ்டமர் ஈவினிங் தான் கேக் வந்து வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் கேக்கில் நேம் எழுத வராதனால ஆஃப்டர்நூனே கேக்கில் நேம்லாம் எழுதி எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி வச்சுட்டேன். பட் ஈவினிங் எடுத்து பார்க்கும்போது அந்த லெட்டர்ஸ்லேருந்து லைட்டாக ஸ்ப்ரெட்டாக இருந்தது. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும்னு தான் சொல்கிறேன் நான். எப்போ டெலிவரி பண்ணுறோமோ அப்போ நம்ம நேம் எழுதி கொடுத்தா அப்படி ஆகாது. ஸோ அதுக்காக தான் உங்களை சொல்லணும்னு நினச்சேன். ஃபைனலாக கேக்கோட டிசைன் இப்படி தான் இருந்தது. பார்க்க நீட்டாக அழகாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.